கேலிஸ்தெனிக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாமா? நீங்க பிகினரா இருக்கீங்க, இல்ல இப்பதான் கேலிஸ்தெனிக்ஸ் ஸ்டார்ட் பண்றீங்க, இல்ல இப்பதான் ஒர்க் அவுட்டே ஸ்டார்ட் பண்றீங்கன்னா இந்த வீடியோ முழுசா பாருங்க. ஆஃப்டர் லாங் டேஸ் கழிச்சு ப்ராக்டிஸ் பண்றதுனால பேசிக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு பின்னாடி ஒவ்வொரு பேருமே ஒவ்வொரு அட்வான்ஸ் ஸ்கில்ஸ் அன்லாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா நம்ம பசங்க பண்ண மிஸ்டேக் என்னன்னா வார்ம் அப், மொபிலிட்டி, ஸ்ட்ரெச்சஸ் இது எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டானுங்க. பரவாயில்ல, அதுக்கு தான் நம்பர் கூட நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பிஸ்டல் ஸ்குவாட் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும், கேலிஸ்தெனிக்ஸ்ல ஸ்ட்ரென்த் மட்டும் போதாது, அது கூட உங்களுக்கு ஃபிளெக்சிபிலிட்டி, மொபிலிட்டி எல்லாமே டாப் நாட்ச்ல இருக்கணும். பேலன்ஸை இம்ப்ரூவ் பண்ண பேசிக்ஸான ஒர்க் அவுட்டை பண்றாரு. சிங்கிள் லெக் ஆல்டர்னேட் டூ டச், டீ ஸ்டாண்ட் ஹோல்டிங், சிங்கிள் லெக் ஸ்குவாட்ஸ். இப்பதான் நான் கதைக்கே வரேன். ஸ்ட்ரெச்சஸ் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்புறம் இன்னைக்கு நம்ம கிளாஸ் வெயிட்டட் டிப்ஸ் தான். வெயிட்டட் டிப்ஸ் முடிச்ச அப்புறம் மேக்ஸிமம் புஷ்அப் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதுல வின்னர் யாருன்னு கடைசிக்கு பாருங்க. கடைசியில ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இனி வர vlogல ஃபிட்னஸோட பேசிக் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுப்பீங்க. அவ்வளவுதான், இன்னையோட ப்ராக்டிஸ் முடிஞ்சிச்சு. நானும் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். அப்புறம் போற வழியில ஒரு டீ கடையில டீயை குடிச்சிட்டு பீச்ல சன்ரைஸை பார்த்து டே முடிச்சுக்கிட்டேன். நாளைக்கு பார்ப்போம்.